சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ வேட்டையன் படத்தில் ரொம்ப பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. வேட்டையன் படத்துடைய இறுதி ஷெட்யூல் ஆந்திராவில் இப்போ விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கு. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவர் 171 படத்தில் லோகேஷ் கனகராஜோடைய டைரக்ஷனில் நடிக்க போறாரு. மேலும் இந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் போறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக தயாரிக்கிறாங்க. அதாவது சூப்பர் ஸ்டார் சமீப காலமே பார்த்தீங்கன்னா அரசியலில் வர முடியலனா கூட அரசியலில் இல்லாமலே அதுக்கான செயல்களை நான் செய்வேன்னு சொல்லிட்டு மக்களுக்காக பார்த்தீங்கன்னா தொண்டு பணி ஆற்றிட்டு வராரு. அப்படி அவர் சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 ஏக்கரில் நிலத்தை வாங்கியிருக்காரு. அந்த நிலத்தில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறாரு. அந்த ஹாஸ்பிட்டலில் ஏழை எளிய மக்களுக்கு வந்து இலவசமாக மக்களோட மருத்துவ செலவு எல்லாத்தையுமே நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. மேலும் பணக்காரங்களுக்கு நிச்சயமாக இலவசமாக என்னுடைய மருத்துவமனையில் பார்க்க முடியாது. அவங்க கட்டணம் செலுத்தி தான் பார்த்தாகணும். ஏழை எளிய மக்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இது வந்து இலவசமாக செலுத்தப்படும். அதுக்கான கார்டும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. மேலும் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அவர்கள் சமீபத்தில் தான் கட்சி ஸ்டார்ட் பண்ணார். இந்த கட்சி மூலமாக பார்த்தீங்கன்னா விஜய் எல்லா தொகுதியிலும் நிற்க போகிறேன், நான் வெற்றி அடைவேன்னு சொல்லியிருக்காரு. அதோட ஆரம்ப கட்டமாக ஒரு ஆப் ஒன்று வெளியிட்டார். இந்த ஆப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இதுவரையும் 5 லட்சம் பேர் ஜாயின் பண்ணியிருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு. மேலும் இன்னைக்கு விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா நடிகர் சங்கத்துக்காக 1 கோடி ரூபாய் வந்து கொடுத்துருக்காரு. மேலும் கமல் கொடுத்தாரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விஜயும் இப்போ 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு. ரஜினி என்ன பண்ண போகிறாரு? ரஜினி 100 கோடி தரப்போகிறதா சொன்னார். மேலும் அதை தவிர்த்து புதுசாக ஒரு விஷயம் பண்ண போகிறாரு. அது என்னன்னு பார்ப்போம். அதாவது நடிகர் சங்க கட்டடம் இது கட்டிட்டு தான் விஷால் அவர்கள் நான் திருமணம் பண்ணிப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் கட்டின பாடு இல்லை. மேலும் எத்தனையோ பேர் வந்து போயிட்டாங்க. ஆனாலும் நடிகர் சங்கத்துக்கு கட்டடம் கட்டின மாதிரி இல்லை. இப்போது அதுக்கான மும்முரமான வேலைகளில் எல்லாருமே ஈடுபட்டிருக்காங்க. அப்படி தான் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிகர் சங்கத்துக்காக ஒரு படத்தை வந்து நடித்து கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. மேலும் அதில் வந்து வரப்போகிற அந்த லாபத்தொகை கிட்டத்தட்ட ஜெயிலர் படத்துக்கு 600 கோடிக்கு மேலே வசூலி ஈட்டி இருந்துச்சு. இப்போ நடிகர் சங்கத்துக்காக நடிக்க போகிறதுனால அதில் வர லாபம் மொத்தமே பார்த்தீங்கன்னா நடிகர் சங்க கட்டடம் கட்டுறதுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி ரஜினி இந்த செய்ய போகிற இந்த சேவை மட்டும் பண்ணார்னா கண்டிப்பாக நடிகர் சங்கத்துக்கு வேறு எந்த உதவியுமே தேவையில்லை. இந்த உதவி மட்டுமே போதும். கிட்டத்தட்ட 600 கோடி 700 கோடிக்கு மேலே வந்துச்சுன்னா அதுவே மிகப்பெரிய உதவியாக இருக்கும். கண்டிப்பாக நடிகர் சங்க கட்டடத்தை கட்டி முடிச்சிடுவாங்க. இதனால் ரஜினி யாரோட டைரக்ஷனில் யாரோட ப்ரொடக்ஷன்ஸில் இந்த படத்தில் நடிக்க போகிறாரு இன்னுமே வந்து தெரியலை. பார்ப்போம் யாரோட டைரக்ஷனில் ரஜினி பண்ண போகிறாரு. இப்படி ரஜினி பார்த்தீங்கன்னா சமூக விஷயங்கள் பண்ணுறது எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும்.